ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். இந்த புத்தகத்திலிருந்து நாம் இப்போ தாமோதர் சாவல்ராம் ரசனே அவர்கள் நரசிம்ம சுவாமிஜியிடம் அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை கேட்க போகிறோம். இவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு 3 மனைவிகள் அப்படின்னு சில புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அது சரி கிடையாது. எனக்கு 2 மனைவிகள் தான். அவங்க 2 பேரையுமே நான் வந்து ஷிரடிக்கு பாபாவோட தரிசனத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படின்னு. இவருடைய ஜாதகத்துல வந்து கேத்து வந்து 5வது பாதத்துல இருந்ததுனால இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் ஸ்ரீ சாயி பாபா சத்புருஷரா இருந்ததுனால அவர் வந்து என்னுடைய ஜாதகத்துல இருந்த தோஷத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு என்னுடைய இளைய மனைவிக்கு 4 மாம்பழங்கள் கொடுத்தாரு சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு வந்து 8 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னும் பாபா வந்து சொன்னார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து பாம்பேயில் ஒருத்தரோட பஞ்சு வியாபாரம் பண்ணுறதா இருந்ததா நாம் வந்து படிச்சிருக்கோம் சச்சரிதத்தில். அந்த பர்சனோட இவர் வந்து பார்ட்னராக சேர்ந்து இந்த பஞ்சு வியாபாரம் பண்ணுறதா எதுவும் பிளான் இல்லையா. அவர் வந்து இந்த பஞ்சு வியாபாரி அவர். ஸோ அவர் சொல்கிறாரு இவர்கிட்ட, இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த பஞ்சு வியாபாரம் பண்ணுங்க, நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து பாபா கிட்ட இதுக்காக அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு வராரு. அப்போ துவாரகமாயில பாபாவுடைய பாதத்தை மசாஜ் பண்ணிக்கிட்டே மனசில் நினச்சிக்கிறாரு, பாபா மட்டும் இந்த வியாபாரம் செய்கிறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்தாருன்னா இதில் வர அந்த லாபத்தில் ஒரு பங்கு பாபாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. இவர் இதை நினைக்கிறது வந்து பாபா சர்வாந்தர்யாமிங்கிறதுனால அவருக்கு இதை பற்றி நல்லாவே தெரியுது. அப்புறம் யாரும் இல்லாத நேரத்தில், அதாவது மகள் சாபதியும் பாபாவும் இவர் தாமோதர் சாவல்ராம் ரசனே இவங்க 3 பேர் மட்டும் இருக்கும் தருணத்தில் பாபா சொல்கிறாரு, எனக்கு எந்த பிஸ்னஸ்லேயும் எந்த லாபமும் வேண்டாம், எனக்கு இதில் எதுலேயுமே ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால இவரும் வந்து அந்த பிஸ்னஸை கைவிட்டுடுறாரு. அதுக்கப்புறமா வேற ஒரு நண்பர் மூலமா இவருக்கு தெரிய வருது, அதாவது தானியங்கள், கோதுமை இது எல்லாத்தையும் வாங்கி நாம வித்தோம்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதை பற்றி பாபா கிட்ட நேரடியாகவே இவர் கேட்குறாரு, பாபா நான் இந்த வியாபாரம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா சொல்கிறாரு, வேண்டாம், நீ இந்த வியாபாரம் பண்ணினா அது வந்து நஷ்டத்தில் தான் முடியும். ஏன்னா கூடிய விரைவில் இந்த தானியங்களோட விலைகள் எல்லாமே ரொம்ப சரிய போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருடைய நண்பர்கிட்ட தாமோதர் சாவல்ராம் ரசனே இந்த விஷயத்தை தெரிவிக்கும் போது அவர் வந்து என்ன இவர் இந்த மாதிரி பாபான்னு யாரோ ஒருத்தரோட இதெல்லாம் கேட்டுட்டு நடக்கிறாரே, இப்போ பார்த்தா பிஸ்னஸில் வந்து இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா நல்ல உயர்ந்துக்கிட்டே போகுது இந்த தானியங்களோட விலைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால அப்பப்போ அந்த தானியங்களோட விலைகள் எல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறத இவருக்கு சொல்லிக்கிட்டே வராரு. அதாவது பாபாவோட வாக்கு பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி செய்கிறாரு. ஆனால் ஸ்ரீ சாயிபாபா சொன்ன மாதிரியே ஸ்ரவண மாசத்துல வந்து நல்ல மழை பெய்யுது. அதனால வந்து நல்ல உற்பத்தி ஆன உடனே தானியங்களோட விலைகள் குறைய ஆரம்பிச்சிருது. அதனால இந்த மாதிரி ஏற்கனவே தானியங்கள்லாம் வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாருமே வந்து நஷ்டத்துக்கு விற்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா பாபா சொல்றாரு, நீ இப்ப தானியத்தை வாங்கினா நீ விற்கும் போது அதை வந்து வாங்கின விலையை விட கம்மியான விலைக்கு தான் நீ விற்கிற மாதிரி ஆகும்னு. சரியா அதே தான் நடக்குது. அப்போ ரசனே நினச்சிக்கிறாரு, நல்ல வேலை நான் மட்டும் பாபா சொல்கிறத கேட்காம இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தேன்னா இப்போ வந்து நான் நஷ்டத்தில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு. இவர் வந்து எந்த காரியத்துமே ஸ்ரீ சாயி பாபாவோட அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டாராம். எல்லாத்தையுமே பாபா கிட்ட அனுமதி கேட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய முடிவுகள் எல்லாமே இவர் எடுத்திருக்காரு. 1918ஆம் ஆண்டுக்கு அப்புறம், அதாவது பாபாவின் மகா சமாதிக்கு அப்புறம் இவருக்கு ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு தருணம் வரும்பொழுது பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி சிட்டு எழுதி போட்டு அந்த சிட்டில் என்ன சிட்டு வந்து இவர் எடுக்கிறாரோ அதுபடியே, அதுவே பாபாவோட ஆணையா நினைச்சுக்கிட்டு அதுபடிதான் இவர் எல்லா முடிவுமே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு.
இவரோட மனசுல எப்பவுமே ஒரு 2 கேள்விகள் வந்து எழுந்துகிட்டே இருக்குமா. ஒரு கேள்வி என்னன்னா, பாபா கிட்ட அந்த கேள்விய கேட்கிறாரு. பாபா, உங்ககிட்ட இவ்வளவு பக்தர்கள் வராங்களே, இவங்க எல்லாருமே உங்ககிட்ட இருந்து பயனடைறாங்களா? அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு. அப்போ பாபா சொன்னாராம், நல்ல பூத்து குலுங்குற மாமரத்த பாரு. அந்த மரத்துல அவ்வளவு பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் எல்லாமே காயாகி அது எல்லாமே கனியாகிறது இல்ல. சில பூக்கள் வந்து காத்தடிச்சோ இல்ல வேற காரணங்களாலோ பூக்களாவே உதிர்ந்து போயிடுது. சிலது வந்து கனியாம காயாவே மரத்துல இருந்து விழுந்துருது. சிலது மட்டும் தான் வந்து பழமா நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு கேள்வி இவரு சொந்தமா இவரோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறாரு. அதாவது, பாபா, நீங்க மகா சமாதி அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய நிலை என்ன, என்னோட கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பாபா கிட்ட வந்து அதை பத்தி கேக்குறாரு. அப்போ பாபா சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும், நீ எப்ப என்னை பத்தி நினைச்சாலும் நான் வந்து உன்னோடையே இருப்பேன். நீ வந்து எதுக்குமே கலங்க வேண்டாம் அப்படின்னு இவருக்கு உறுதிமொழி கொடுத்தாராம் பாபா. இந்த உறுதிமொழியை வந்து பாபா வந்து சரீரத்தோட இருக்கும்பொழுது மட்டும் இல்லாம அவருடைய மகா சமாதிக்கு அப்புறமும் இந்த உறுதிமொழியை காப்பாற்றினார் பாபா. பல தருணங்கள்ல இதை நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 1910 அல்லது 11ஆம் ஆண்டுல இவங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துதான். இவங்க சகோதரர்களுக்கு நடுவுல வந்து சில பிரச்சனைகள்னால பிரிவு ஏற்பட்டுதான். வீட்டுல கொஞ்சம் சொத்து தகராறு, அது இல்லாம இவங்களோட சகோதரி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல ஒரு திருட்டு நடக்குது. அதனால போலீஸ் என்கொயரி பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி பெரிய மன உளைச்சலுக்கு இவர் வந்து ஆளாகிறாரு. அப்போ ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்கு இவர் போறாரு. போன உடனே பாபா வந்து இவருக்கு வந்து நிறைய உபதேசங்கள்லாம் சொல்லி இவரை சமாதானப்படுத்தி இவரை வந்து ரொம்ப, அதாவது அந்த துக்கத்திலேருந்து இவர் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா குல்கர்னி வீட்டுக்கு போயிட்டு இவருக்கு பூரன் போலியோட நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்றாரு பாபா. இவருக்கு சந்தனம்லாம் பூசி அங்க வந்து இவருக்கு ரொம்ப மனசு மகிழ்ச்சியோட இவர் திரும்புற மாதிரி ஸ்ரீ சாய்பாபா அருள் புரிஞ்சாரு அப்படின்னு சொல்றாரு. இவரோட சகோதரியோட இறப்பை பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா. சாய் லீலா மேகசின்ல இதோட குறிப்பை வந்து நரசிம்ம சுவாமிஜி எடுத்து நமக்கு கொடுக்குறாரு. அதாவது இவருடைய சகோதரி இறந்த போது இவருக்கு வந்து உலகமே அப்படியே வெறுத்து போயிடுச்சான். ரொம்ப விரக்தி ஆயிட்டாராம் வாழ்க்கையில. தன்னுடைய சகோதரி இல்லாத ஒரு வாழ்க்கை இவரால நினைச்சு கூட பார்க்க முடியலையா. அது இல்லாம இவரோட குடும்பத்துல நிறைய மன பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, இவரோட 30 வருஷமா இருந்த ஒரு நண்பர் வந்து இவங்க வீட்டுல இருந்து நகை பெட்டியை வந்து திருடிட்டு போயிட்டாராம். அது இல்லாம இவங்களோட மனைவியோட மூக்குத்தி, அது வந்து ஒரு முக்கியமான ஆபரணம் இல்லையா கல்யாணம் ஆன பெண்ணுக்கு, அந்த ஆபரணத்தையும் வந்து அவர் திருடிட்டாராம். அதனால இவருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நின்று அழுது வேண்டிட்டு இருந்திருக்காரு. அப்போ அடுத்த நாளே அந்த திருடிட்டு போன அந்த நண்பர் வந்து அந்த நகை பெட்டியையும் அந்த மூக்குத்தியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு தன்னை மன்னிச்சிடும்படி வேண்டினாராம். இந்த மாதிரி பாபா வந்து எப்பவுமே என்னோட இருந்து என்னை காத்து ரட்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதர் சாவல்ராம் ரசனை அவர்கள் தன்னுடைய பேட்டியை இதோட முடிச்சுக்கிறாரு. அடுத்த பக்தரை பத்தி நாம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஓம் சா